கண்ணீரில் ஒரு காலை பொழுது. இடம் கடலூர் மாவட்டம், ஒரு அழகிய கிராமம். காலம் ஒரு கசப்பான காலை பொழுது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள தலைசிறந்த ட்விகே பள்ளி 100 கீழ் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை கொண்ட ஒரு பெருமைமிக்க கல்விக்கூடம். அந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீதர், 6ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீமலையரசு, 10ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீனிஷாதேவி இம்மூவரும் பிரிக்க முடியாத நண்பர்கள். வகுப்புகள் வேறாக இருந்தாலும், ஸ்கூல்கள் தனித்தனியாக இருந்தாலும் அவர்கள் நட்பு ஆழ்ந்த பந்தமாக, குடும்பத்தின் நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கெடுத்து உறவாக உயிராக இருந்தது. அவர்கள் நட்புக்கு காரணம் பள்ளி பேருந்துதான். அந்த பேருந்தின் ஓட்டுநர் சுப்பிரமணியம் மாமா இயல்பாக பேசும் குணம் கொண்டவர். தினமும் சிரிக்கும் கலகலப்புமாக பிள்ளைகளை பள்ளிக்கு ஏற்றி இறக்குவார். நாட்கள் நகர்ந்தன. காலாண்டு தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தது. தலைமை ஆசிரியை கனிமொழி அம்மா தேர்வு தேதியை அறிவித்தார். ஸ்ரீதர் திரும்புடன், மணி அங்கிள், நாளைக்கு எக்ஸாம், சீக்கிரம் பஸ் எடுத்துட்டு வந்துடுங்க. மலையரசு ஆர்வத்துடன், ஆமாம் மணி அங்கிள், லேட் பண்ணிடாதீங்க. நிஷாதேவி சிரிப்புடன், நாளைக்கு நல்லா படிக்கணும், சீக்கிரம் வரணும். சுப்பிரமணியம் அன்புடன் சிரித்துக் கொண்டே, சரிதா செல்லுங்களா, நாளைக்கு கரெக்டா வந்துடுவேன், நல்லா படிங்க. அவரவர் வீடுகளில் பிள்ளைகளை இறக்கிவிட்டு சுப்பிரமணியம் விடைபெற்றார். மறுநாள் காலை வழக்கம் போல 7 மணிக்கு சுப்பிரமணியம் பள்ளி பேருந்தை துவங்கினார். மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு கடலூர் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. குழந்தைகள் அனைவரும் உற்சாகமாக பேருந்தின் இருக்கைகளில் அமர்ந்தபடி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தனர். பேருந்து ஜீயபுரம் ரயில்வே கேட் அருகில் வந்தது. கேட் திறந்திருந்தது. சுப்பிரமணியம் வாகனத்தின் வேகத்தை குறைத்துக் கொண்டே ரயில்வே கேட்டை கடக்க முயன்றார். அந்த கணம்தான் அந்த கோர சம்பவம் நடந்தது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் பள்ளி பேருந்தை இடித்து தள்ளிவிட்டு சிறிது தூரம் சென்று நின்றது. பயங்கரமான சத்தம். அதைத் தொடர்ந்து குழந்தைகளின் அலறல் சத்தம், மக்களின் அழுகுரல். சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் பதறியடித்து ஓடி வந்து உதவினர். மாணவ மாணவிகளின் அலறலும் வேதனையும் கதறலும் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தன. சில மாணவ மாணவிகள் சம்பவ இடத்திலேயே சடலமாக கிடந்தனர். அவசர ஊர்தி வாகனங்கள், காவல்துறையினர், மாவட்ட ஆட்சியர் என்று அந்த இடமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இறந்தவர்களின் பெயர்கள் தொலைக்காட்சியில் அறிவிக்கப்பட்டன. 5ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீதர், 6ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீமலையரசு மற்றும் பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியம் மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த செய்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சுப்பிரமணியத்தின் மனைவி சங்கீதாவுக்கு தெரிந்தது. சங்கீதா நிலைகுலைந்து, என்னங்க என்னங்க அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். அங்கு மருத்துவர்கள் சங்கீதாவை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவர் இறந்து 30 நிமிடங்கள் ஆகிவிட்டன. அதிர்ச்சியில் ஏற்பட்ட இரத்த அழுத்தம் காரணமாக இதயம் நின்றுவிட்டது என்று கூறினர். தொலைக்காட்சி செய்திகளில் மீண்டும் ஒரு முறை ஒரு துயர செய்தி. ஓட்டுநர் சுப்பிரமணியத்தின் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவி சங்கீதாவும் உயிரிழப்பு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். ரயில்வே கேட்டில் பணியில் இருந்த ரமேஷ் என்பவருக்கு ரயில் வரும் நேரம் குறித்த சிக்னல் தவறாக வந்திருப்பது தெரியவந்தது. காலை 7:30 மணிக்கு ரயில் வரும் என்று சிக்னல் வராமல் காலை 8:30 மணிக்கு வரும் என்று சிக்னல் காட்டியதால் அவர் கேட்டினை போடாமல் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் உறங்கியிருக்கிறார். அவர் உறங்கிய வேளையில் பள்ளி பேருந்து வந்திருக்கிறது. விபத்து நடந்திருக்கிறது. இறந்து போன குடும்பங்களுக்கு அரசு உதவித்தொகை அறிவித்தது. ஆனால் அந்த இழப்பை ஈடு செய்ய எந்த உதவியும் இல்லை. ஒரு சிலரின் அலட்சியத்தால் பல உயிர்கள் பறிபோயின. ஒரு அழகிய கிராமம் கண்ணீரில் மூழ்கியது. நட்பு, அன்பு, கனவுகள் அனைத்தும் அந்த ரயில் விபத்தில் புதைந்து போயின.